என்னடா உளறீங்க? உண்மைதான் எம்எல்ஏ சார். நாம அந்த இடத்துல வீடியோ பார்லர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நல்ல வசூல் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு என்னடான்னா அந்த பேட்டை ரவுடிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வீடியோ கடையில கலாட்டா பண்ணி உடைச்சிட்டானுங்க. நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி செஞ்சானுங்க. நீங்க இதுல சம்பந்தப்பட்டதுதான் தப்பா போச்சு. கள்ள வீடியோ ஒழிக்கிறதுக்கு சட்டத்தை போட்டு நீங்களே அதை செய்றீங்களேடான்னு சொல்லி சொல்லி எலும்ப முடிச்சானுங்க. யாரா அந்த ரவுடி? டாக்டரியா, எங்க மாமாவை யாரும் ரவுடி பசங்க அடிச்சு துப்பாக்கியால சுட்டுட்டாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் எங்க மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும். என்னம்மா கலாட்டா துப்பாக்கி கேஸ் அது இதுன்னு சொல்றேன். போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ண பிறகுதான் நாங்க எதுவுமே பண்ண முடியும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். நீங்க தான் எங்க மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன டாக்டர், என்ன விஷயம்? டாக்டரியா, அடிதடி கலாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். போலீஸ் வராம நாம எப்படி சார் அட்மிட் பண்ண முடியும்? அந்த ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் போலீஸ் சட்டம்னு பேசிக்கிட்டு நீங்க அட்மிட் பண்ணுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எஸ் சார். என்னடா யார் ஆட்சி நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஆட்சி தாங்க. இல்லன்னா என்ன மாதிரி ரவுடிங்க இந்த நாட்டுல நடமாட முடியுமா? நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. விஜயரங்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கடான்னா யாரோ ஒரு டாக்டர் அவனை காப்பாத்துறான்னு வந்திருக்கிறீங்களே. நான் சுட்டதும் பணமா இருப்பான். இந்த டாக்டர் என்னடான்னா ஆபரேஷன் பண்ண போறாரு. அவர் ஆபரேஷன் பண்ணாரு, இவன் போயிச்சுக்குவான். இவன் போயிச்சுக்கிட்டா நம்ம கோர்ட்டு கேஸ்னு மாட்டிக்குவோம். இந்த நாட்டுல யார் உயிரோட இருக்கணும், யார் உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நானா அவனான்னு பாத்துறேன். டாக்டருக்கு ஒரு போனை போடு. டாக்டர் முத்துலிங்கம், நான் தான் எம்எல்ஏ ஏகாம்பரம் பேசுறேன். அந்த ரவுடி விஜயரங்கத்தை நீ ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறான். உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா பதிலையே காணோம்? இடியட். போன வைடா. என்ன திமிரு இருந்தா போனை கட் பண்ணுவான்? நர்ஸ், உடனே ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. இந்த பேஷண்ட்டை நான் கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். எஸ் சார். டாக்டரியா, கவலைப்படாதம்மா. உடம்புல இருந்த குண்டுகளை ஆபரேட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமே பயப்பட ஒண்ணுமில்லை. ரொம்ப நன்றி டாக்டர். சார், இங்க விஜயரங்கன்ற பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? அட்மிட் மட்டும் பண்ணல, ஆபரேஷனும் பண்ணிருக்கேன். போலீஸுக்கு தெரிவிக்காம அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். அடிக்கடி கலவரம் செய்து ரவுடி லிஸ்டில் இருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று நன்றாக குடித்துவிட்டு அவர் கலாட்டா செய்திருக்கிறார். அந்த ரகளையில் யாரோ ஒருவர் அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு ஓடி இருக்கிறார். இதை பற்றி எங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் செய்யாமல் டாக்டர் முத்துலிங்கம் அவரிடம் சென்றிருக்கிறார். அவரும் எங்களுக்கு இதை பற்றி எந்த அறிவிப்பும் செய்யாமல் குற்றவாளிக்கு சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்றி இருக்கிறார்.
யுவர் ஆனர், போலீசார் வழக்கை பதிவு செய்த பிறகுதான் டாக்டர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் சட்டத்தை மீறி தகாத முறையில் நடந்திருக்கும் டாக்டர் முத்துலிங்கத்திற்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் முத்துலிங்கம், தாங்கள் செய்தது குற்றம் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜயரங்கம் ஒரு மனிதன் என்கிட்ட கொண்டு வரும்போது அந்த மனிதனுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்தது. ஊசலாடிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது டாக்டரோட கடமை. உங்களுடைய கடமையை பாராட்டுகிறோம். கத்தி குத்து, துப்பாக்கி சூடு, சாலை விபத்து இவற்றில் எது நடந்தாலும் போலீசார் அனுமதியின்றி வைத்தியம் செய்யக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே சட்டத்தை மதிக்க கூடாது என்பதற்காக இதை நீங்கள் செய்தீர்களா? தெரியாம தான் கேட்கிறேன். சட்டங்கிறது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கா இல்ல அந்த உயிரை அழிக்கிறதுக்கா? என்ன அப்படி கேக்குறீங்க? பொதுமக்களை காப்பாற்றுவதற்குத்தான் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் ஒரு உயிரை காப்பாத்துறது மட்டும் சட்டப்படி எப்படி தப்புன்னு சொல்றீங்க? துப்பாக்கியால சுடப்பட்டு சாவோட போராடிக்கிட்டு ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு வர்றான். 2 தோட்டம் அவன் உடம்ப தொலைச்சிருக்கு. ஒரு வினாடி தாமதிச்சாலும் அவன் உயிர் போயிடும். இந்த நிலைமையில போலீஸுக்கு போன் பண்ணி அவங்க வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவனை சாகடிக்கட்டுமா இல்ல ஆபரேஷன் பண்ணி அவனை குணப்படுத்தவா? செத்த பிணமாக இருந்தால் கூட அந்த பிணம், அந்த மரணம் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகே சமாதிக்கு அனுப்பப்படுகிறது என்பதுதான் முறை. அப்போ விஜயரங்கத்தை பிணமாக்கி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றீங்களா? இப்படி விதண்டாவாதமா பேசக்கூடாது. நீதிபதி அவர்களே, தன்னை கொல்ல வரும் எதிரியா இருந்தாலும் அவன் உயிருக்கு ஆபத்துன்னா அவனை காப்பாற்ற வேண்டியது மனிதாபிமானம் உள்ள ஒரு டாக்டருடைய கடமை. ஆகவே இங்க சட்டமா மனிதாபிமானமா? அதான் கேள்வி. யுவர் ஆனர், சட்டம் என்பது பொதுவானது. அது சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு சாட்சியங்கள் தான் அவசியமே தவிர மனிதாபிமானம் இருக்கக்கூடாது. குண்டடிப்பட்ட ஒருவனுக்கு இவர் வைத்தியம் செய்திருக்கிறார். அதையும் இவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே இவருக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமானம் என்பது உணர்ச்சியின் விளைவு. சட்டம் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது. டாக்டர் முத்துலிங்கம் அவர்கள் போலீசுக்கு தெரிவிக்காமல் வைத்தியம் செய்தது சட்டப்படி தவறு. ஆகவே அவர் குற்றவாளி என தீர்மானித்து இது அவருடைய முதல் குற்றம் என்பதாலும் சமுதாயத்தில் அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாலும் அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அந்த அபராதத்தை கட்ட தவறினால் 2 வாரம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். இந்த சட்டத்தை நினைச்சா வேடிக்கையா இருக்குப்பா. எம்எல்ஏவோட ஆளுங்க உன்ன துப்பாக்கியால் சொல்லிட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த கொலகார யாருன்னு கண்டுபிடிச்சு கூண்டுல ஏத்தி அவனை தண்டிக்கிறதுக்கு பதிலா உன் உயிரை காப்பாத்துன என்ன தண்டிச்சிட்டாங்களே. என்னால உங்க வாழ்க்கையில ஒரு கருப்பு புள்ளி விழுந்துருச்சு. நீ எதை சொல்ற? கோர்ட்டேறி அபராதம் கட்டி ஒரு குற்றவாளியா ஆயிட்டீங்களே. யாரப்பா குத்தவாளி? ஒண்ணும் தெரியாத ஜனங்களுக்கு ஆபாச சினிமாவை காட்டி கெடுக்காதுன்னு நீ சண்டை போட்ட. அது தப்புன்னு உன்னை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. உனக்கு வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய மனுஷன் என்ன மிரட்டினா அதே மீறி நான் ஆபரேஷன் பண்ணேன். இப்போ என்ன கூண்டுல ஏத்திட்டானுங்க. எனக்கு உதவி பண்ண போய் பெரிய எடுத்து பொல்லப்ப சம்பாதிச்சிட்டீங்க. உன்னுடைய போராட்ட முரட்டுத்தனமா இருந்தாலும் இந்த சமுதாய உறுப்பினங்கிற வெறியும் கூட்டிருக்கு. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு செய்யற உதவி தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு செய்யற உதவியா நான் நினைக்கல, இந்த சமுதாயத்துக்கே செய்யற உதவியா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.
வாதி பிரதிவாதிகளின் சாட்சியங்களை பார்க்கும்போது ராமசாமிக்கும் விஜயரங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்து வந்த பகைமை முற்றி அந்த விரோதத்தின் காரணமாக எதிரி ராமசாமியின் கையை வெட்டியிருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் விஜயரங்கனை குற்றவாளி என தீர்மானித்து இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.